வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்களை அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பதறிய காரியம் சிதறும் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று நமக்கெல்லாம் சாந்தி தவம் நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். தொடருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு புகழ் வாழ்க. குருவின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு பதறிய காரியம் சிதறும். எதிலும் பரபரப்பு தேவையில்லை, ஆனா சுறுசுறுப்பு எப்போது தேவை. பரபரப்பு பதட்டத்தினால வருது, சுறுசுறுப்பு நிதானத்து மூலம் வருது. எதையும் பதட்டத்தோடு செய்ய வேண்டியதில்லை, மாறாக திட்டமிட்டு காலத்தோடு செய்தால் பதட்டம் வராது. பதறிய காரியம் சிதறும், பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். எவ்வளவு வேகமாக செஞ்சாலும் குறிப்பிட்ட வேலையை தான் செய்ய முடியும். பதறும் போது நேரம் அதிகமாகும், விரயமாகும், காரியமும் ஒழுங்காக நடக்காது. மனப்பக்குவத்தோடு சுறுசுறுப்பாக இருக்க பழகுவோம். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. நாம நம்மளுடைய திறமை என்ன என்று தெரிந்து கொண்டு ஒரு வேலையை செய்யும் போது அவசரப்படாம பதறாம செய்யணும். நம்ம செய்யற வேலைய வேகமாக செய்யணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு அவசரமா செய்யும் போது நாம என்ன வேலை செய்யறோங்கிற தெளிவு இல்லாம குழப்பம்தான் வரும். பதறாம ஒரு வேலையை செய்யும் போது நாம் செய்யும் வேலையில் உள்ள தவறுகளை கண்டறியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பதட்டமாக செய்யும் போது நம்முடைய திறமையும் வீணாகிவிடும். அவசரமாக ஒரு வேலை செய்யும் போது விரைவில் செஞ்சுடலான்னு நினைக்கலாம், ஆனா அந்த செயலை முழுமையாக முடிக்க முடியாமல் போயிடும். இதனாலதான் நம் திறமை மட்டுமல்லாது நேரமும் வேலை செய்த சக்தியும் வீணாகிவிடும். பதறாமல் அவசரமில்லாமல் செய்யற வேலைதான் முழுமையாக முடிவடையும். நாம வேலை செய்யும் போது பின்னால நம்ம வீட்டுல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்ம பின்னால நின்னுகிட்டு யாராவது பின்னாலேயோ இல்ல பக்கத்துலயோ நின்னுகிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம், உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சமையல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்துல நின்று நம்ம அம்மாவோ இல்ல மாமியாரோ இல்ல யாரோ ஒருத்தங்க பிள்ளைங்களோ இல்ல கணவர் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயோ தண்ணி பார்த்து இவ்வளவு ஊத்திடாத, ஐயோ உப்பு பார்த்து போடு, ஐயோ காரம் கொஞ்சம் கம்மியா அதாவது அளவு, அப்படியே ஏதாவது ஒண்ணு பக்கத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வைங்களேன், நம்மளுக்கு அந்த பதட்டத்துல எதுலயும் நம்மளுக்கு அந்த செய்யற அந்த சமையல் சரியாவே வராது. இன்னைக்கு சாம்பாராவே இருக்காது. ஏன்னா நம்ம மன அமைதியோட அத நிதானமா பொறுமையா செஞ்சா அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். இது வீட்டுல நடக்கிறது. ஆபீஸ்லயும் அப்படிதான். ஆபீஸ்லயும் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்துட்டோ பின்னால கொஞ்சம் ஆபீசரா இருக்கவங்க யாராவது இருந்துட்டு நம்ம லேப்டாப்பை பார்த்து அந்த வேலைகளை செய்யறவங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா இவங்க பக்கத்துல இருந்து என்ன சொன்னா, அதான் அதான் அந்த அந்த மெயில் தான், அதை அனுப்பிருங்க இப்போ, அந்த ஆர்டர் அதை இப்ப பண்ணிருங்க, இது பண்ணுங்க, அதை செய்யுங்கன்னு அப்படியே பக்கத்துல இருந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலை செய்யறவங்களுக்கு இதை செய்யறது அதை செய்யறது அங்க இப்படி இப்படி போய் அந்த பதட்டத்தை உண்டாக்கிட்டுருவாங்க அவங்க. இதனால அந்த வேலை ஒழுங்கா செய்ய முடியாம அந்த ஆர்டரை அனுப்ப முடியாம போயிடும். இப்படிதான் நடக்கும். வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி யாராவது ஒருத்தர் அவங்களும் இதா நிதானமா இல்லாம அடுத்தவங்களையும் நிதானமா இருக்க விடாம பண்ணிடுவாங்க. இந்த பதறிய காரியம் சிதறுங்குது இந்த பழமொழியில உண்மைய எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்துல நேரடியாவே உணர்ந்திருப்போம் இல்லைங்களா? எல்லா குடும்பத்திலயும் எல்லா வீட்லயும் எப்பவுமே இது நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு சொன்னா எலிய வந்து உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கதை, குட்டி கதை ஒண்ணு. என்னன்னா எலி வந்து எல்லாத்தையும் ஓட்ட போட்டு எல்லாமே சாப்பிடும். மரம், அட்டைப்பெட்டி, எல்லாத்தையுமே எதுன்னு இரும்ப தவிர எல்லாத்தையுமே சாப்பிடும்னு வைங்களேன். அவ்வளவு அட்டகாசம் பண்ணக்கூடாது. ஒரு காட்டுல வந்து தீ பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், முதல்ல தப்பிக்கிறது அது எலியாத்தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ பொந்து வழி அப்படி போய் அந்த இடத்த விட்டு அது தப்பிச்சு போயிரும் எல்லாம். ஆனா அதே எலிய நம்ம இந்த எலி பொறி வச்சு பிடிச்சோம், இங்க அந்த மரக்கட்டையில இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு பிடிச்சு உள்ள மாட்டிக்கிச்சுன்னா அதால வெளிவர முடியும். அதுக்கு அந்த திறன் இருக்கு. ஆனா அதுக்கு இருக்க அந்த பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் உள்ள சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர அது வெளியே வரணுங்கிற யோசனையே அதுக்கு இருக்காது. பயத்திலே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்தோம்னா. ஆனா அந்த மரத்தை அதால ஓட்ட போட முடியும். மத்த ஈஸியா எல்லா இடத்துலயும் மரத்துல ஓட்ட போட்டுரும், அட்டைப்பெட்டி ஓட்ட போடும். ஆனா அந்த எலிப்புரியில இருந்து தப்பிச்சு வரணுங்கிறது தெரியாது. இதே மாதிரிதான் நாமளும் என்ன பண்ணுவோம், ஏன்னா பதட்டத்துல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும், மூளைக்கு அது வேலை போகாது, அது சிந்திக்க முடியல, செய்ய முடியல. இந்த மாதிரிதான் நம்மளும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டுன்னா அந்த பதட்டத்திலையும் பயத்திலையும் ஒரு வேலை வந்து செய்யவே முடியாது. நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிந்திக்க திறன் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தீர்வு நம்ம கிட்டயே தான் இருக்குது. நாம அத வந்து அந்த பயத்திலையும் இதுலயும் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. அத வந்து சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். அது எங்கேயோ இருக்கு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்த பயத்துல இருந்து நம்ம அந்த வேலையை வந்து சரிவராம எதையும் செய்ய மாட்டேங்கிறோம். பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இருந்தா அதற்கான வழி கிடைக்கும். அப்ப நாம பதட்டப்படாம இருக்கணும்னா என்ன அவசியம்? பொறுமை ரொம்ப அவசியம். நிதானம் தேவை. எல்லா மகான்களும் பெரியவர்களும் எப்போதும் சொல்வது பொறுமை, நிதானம் அது சொல்லுவாங்க. இப்போ பாபா கோயிலா போனீங்கன்னா நம்பிக்கை பொறுமைன்னு தான் போட்டிருப்பாங்க. பொறுமையா இருங்க அப்படின்னு. அதேதான் வேதாத்திரி மகரிஷியும் சொல்றாங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. தனி மனிதன் எல்லாருக்குமே அமைதி வேணும். தனி மனிதனுக்கு அமைதி வந்தாதான் உலக அமைதியே கிடைக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. மனம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு. இப்போ மனம் அமைதியா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. நல்லா தவம் பண்ணுங்க. தவம் நிறைய தவம் கொடுத்துருக்காங்க. அதுல அடிப்படையில ஆகினை, சாந்தி, துரியம் அதெல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு எடுத்தாங்க இல்லையா, சந்திரனையா எடுத்தாங்க. சாந்தி தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சிறப்பா எடுத்தாங்க இல்லையா? அந்த சாந்தி தவத்தை நம்ம ரெகுலரா, அதுவும் வெள்ளிக்கிழமை 2 வேளை செய்யணுமாங்க மகரிஷி. குறிப்பா நல்ல அதை தொடர்ந்து உணர்ந்து நம்ம செய்யும் போது நம்ம மனசுக்கு அமைதியும் கிடைக்கும், உடலுக்கும் நல்ல சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். அதை செய்ய 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 நம்மளுடைய ஆற்றல் சேமிக்கப்படும். அப்ப நமக்கு வந்து என்ன, தவம் செய்ய செய்ய நல்ல ஒரு கான்பிடன்ட், மனதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்ப நம்ம உடம்பு வந்து பதட்டப்படவும் செய்யாது, பதறவும் மாட்டோம். என்னதான் நிதானமா நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய அந்த திறன் வரும். அதான் விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னு அடிக்கடி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த விழிப்பு நிலையிலேயே நம்ம இருக்க முடியும். இந்த மாதிரி தவங்கள் செஞ்சா இந்த மாதிரி அமைதியா நம்மளால இருக்கவும் முடியும். பொறுமை கிடைக்கும். நிதானமா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், சரியாக சிறப்பாகவும் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு வேலையை செய்யறோம்னா திட்டமிடுதலும் இருக்கணும், நேர மேலாண்மை இருக்கணும். எப்பவுமே ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு திட்டமிடுதல்னா இருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கே எடுத்துக்கலாம், வரலட்சுமி விரதம்னா எத்தனையோ பேர், நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, 10-15 நாளைக்கு முன்னால இருந்தே இதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ப்ரிப்பரேஷன். வீடு கிளீனிங்ல இருந்து
அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு துவைக்கிறது, அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் அந்த பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குறது, வளையல் வாங்கினோமா, புடவை வாங்கினோமா, மஞ்சள் குங்குமம் வாங்கணும், அப்படியே அதெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குற gift, இந்த மாதிரி இதெல்லாம் திட்டமிட்டு கரெக்டா எடுத்து வச்சாங்கன்னா அந்த பூஜையை அவங்க நல்லா அமைதியா நிதானமா செஞ்சு வர்றவங்களையும் நல்லா உபசரிக்கலாம், நல்லா பண்ணலாம். நம்ம எந்த இதுவுமே பண்ணாம திடீர்னு நான் இன்னைக்கு செய்ய போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நம்மளால எந்த வேலையும் சரிவர செய்ய முடியாது. அதே மாதிரி நேர மேலாண்மையும் இருக்கணும். கரெக்ட் டயத்துல கரெக்டா இந்த நேரத்துல அமைச்சு இந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு. இந்த எந்த ஒரு வேலை இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை, எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து நம்ம அன்றாட செய்யற வேலைகள் இருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா கிளீனிங் அப்படிலாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நேரத்துல எப்பப்ப செய்ய போறோம் அப்படி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த கஷ்டம், உடம்புக்கும் கஷ்டம் இருக்காது, நம்ம வேலை செய்யற கஷ்டம் தெரியாது. எந்த வேலையும் வந்து செய்ய வேண்டாம். இன்னைக்கு வேலை அதிகமா இருந்தது அதனால எக்ஸசைஸ் பண்ணல, இன்னைக்கு வேலை இதா இருந்தது அதனால நான் தவம் பண்ணல, இன்னைக்கு வேலை இதா கஷ்டமா இருந்தது அங்க போனேன் இங்க போனேன் அதனால என்னால மன்றத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டாம். நம்ம கரெக்டா திட்டமிட்டு வச்சிருந்தோம்னா எல்லாத்தையுமே சரிவர பண்ணிட்டே வர முடியும். இதுக்குதான் திட்டமிடுதல் நேரமே எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். பதட்டம் இல்லாம நம்ம வேலையை குறித்த நேரத்துல சிறப்பா செய்ய முடியும். குழந்தைகளையும் அதாவது பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்திலயும் அப்படிதான். அடுத்து என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பரீட்சைன்னு வந்துட்டா போதும், அந்த பிள்ளைங்கள வந்து அப்படி அந்த கேள்வி படிச்சுட்டியா, இந்த கொஸ்டின் படிச்சுட்டா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, இது இது என்னாச்சு அது என்னாச்சு, இந்த கொஸ்டின் என்னாச்சு அப்படின்னு அவங்களே படிக்க விட்டா அவங்க நாலு அந்த சப்ஜெக்டை உணர்ந்து படிச்சுட்டாங்கன்னா அதுல எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அவங்களால எழுத முடியும், பண்ண முடியும். இதை நான் நிறையவே பார்த்திருக்கேன். என்னன்னா எங்க வீட்டை தாண்டி வந்து போய் கேட்ல போய் தான் பஸ் வேன் ஏத்த போவாங்க ஒருத்தவங்க. நான் பதிவாவே பார்ப்பேன். அந்த பையன் கையில அந்த பையன்ட்ட அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்டே போவாங்க. அன்னைக்கு பரீட்சையா இருக்கும். இது இப்ப இந்த கொஸ்டின் என்ன, இந்த கொஸ்டின் ஏறி அவன் கையில அதை கொடுத்துட்டு அந்த வேன் போகும் அப்ப வரைக்கும் அவனுக்கு இது பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு? பரீட்சைக்கு போற அந்த ஹாலுக்கு போற வரைக்கும் புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால பதட்டம், பயம்தான் உண்டாகும். அவங்க படிச்சதையுமே மறந்து போயிருவாங்க. ஆனா அத வந்து யாருமே அத வந்து யோசிக்கிறதே இல்லை. இப்படிதான் இருக்குது. குழந்தைகளோட படிப்பை அவங்க வந்து பயத்தினால இது பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணமா என்ன சொல்லலாம்னா, ஒரு அரசர், ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப வயசாயிட்டு அவருக்கு அப்புறம் முதலமைச்சரா யாராவது நியமிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அரசவையில இருக்கிற 4 மந்திரிகள் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளிகள், நல்ல திறமையானவங்க. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தரை முதலமைச்சரா ஆக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வைக்கிறாரு, அவர் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க 4 பேரை கூப்பிட்டு, எனக்கு வயசாயிட்டு எனக்கு அப்புறம் இந்த நாட்டளவு முதலமைச்சர் மாதிரி ஒருத்தர் வைக்கிறதுக்கு இது பண்றேன். அதுல யாரு உங்கள 4 பேர்ல யார் தகுதியானவங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கணித முறைப்படி உள்ள ஒரு விஞ்ஞான முறையிலான ஒரு பூட்டு, அந்த பூட்டை சாவி இல்லாம திறக்கிறோம். இது குறைவான நேரத்துல யாரு செய்யறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர். இத சரியா செய்யாதவங்களுக்கு தூக்கு தண்டனை சாரி அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க 4 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. போயிட்டு விடிய 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 வந்து அந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, விடிய விடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து பார்த்து அதை அப்படியே ஆராய்ச்சி பண்றாங்க. என்னது, சாவி இல்லாம எப்படி திறக்கணும், அதுவும் கணித முறையில் உள்ள பூட்டு, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி யோசனையிலேயே அவங்க பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு 2 3 ஓலைச்சுவடி மட்டும் பார்த்துட்டு இரவு வந்து சரியான நேரத்துக்கு போய் தூங்க போயிருந்தார். தூங்கி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. ஆனா மத்த 3 பேரும் தூங்கவே இல்லை. விடிய 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 அந்த ஓலைச்சுவடியவே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான இதே தீர்வே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில முடிஞ்சது, எல்லாரும் அரசவைக்கு வராங்க. அரசருக்கு வந்துட்டாங்க. எல்லாம் வந்தோடனே அந்த பெரிய பூட்டு, பிரம்மாண்டமான பூட்டு வந்து அரசர் முன்னால வைக்கிறாங்க. அரசரும் பாக்குறாரு. இவங்க 3 பேருமே அதை பார்த்து பயந்துடுறாங்க. இவ்வளவு ஒரு பெரிய பூட்டு, இதை நம்ம என்ன பண்ண போறோம் எதுன்னு சொல்லிட்டு அப்பவும் பழையபடியும் வந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பாக்குறாங்க. ஒரு இது அவங்களுக்கு தகுந்த பாடம் இல்லை. அந்த 3 பேரும் சுத்தி சுத்தி வர்றாங்க.
வந்துட்டு வேண்டாம் நம்ம இதுல இது பண்ணிட்டு தூக்கு தண்டனை வாங்குறதுக்கு பதிலா அரசர்ட்ட எங்களால முடியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம விலகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எல்லாம் வேண்டாம் நமக்கு இந்த ஆசை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அரசர்ட்ட சொல்லிடுறாங்க, எங்க மன்னிச்சிருங்க எங்களுக்கு இதுக்கான இது தீர்வு தெரியாது அப்படின்னு. ஆனா அந்த இரவு சீக்கிரம் தூங்க போனாரு பாத்தீங்களா, அவரு மட்டும் என்ன பண்ணாரு, எந்திரிச்சு போய் அந்த பூட்டுக்கிட்ட போறாரு. போயிட்டு சுத்தி நல்லா பார்த்துட்டு அந்த பூட்டை அப்படி தூக்குறாரு. அது பூட்டவே இல்லை, திறந்தே இருக்குது. அத பார்த்துட்டு அரசர் வந்து டக்குன்னு பண்ணிட்டாரு. அவரு அவரோட திறமை இதை பார்த்து பாராட்டி அவருக்கு முதலமைச்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல இருந்து என்னன்னா, கடைசி நேரம் வரைக்கும் அவங்கள பயங்காட்டி பரீட்சைக்கு பயங்காட்டி அனுப்பாதுங்க. நல்லா தூங்கி நல்ல ரெஸ்ட் எடுத்து பதட்டப்படாம பதறாம பிள்ளைங்க படிச்சாங்கன்னா அவங்க எக்ஸாம நல்லபடியா எழுதுவாங்க. அதுதான் அவங்களுடைய மார்க்கும் நல்ல விதமா இருக்கும். இப்ப விடிய நைட்டும் தூங்க விடாம அவங்கள படிக்க வச்சு காலையிலயும் திரும்ப எழுப்பினா அங்க போய் எக்ஸாம் ஹால்ல அவங்க என்ன எழுதுவாங்க? பதட்டம். அதான் பதறிய காரியம் சிதறும். பதறாம இருந்தா தான் அது சிதறாமலே இருக்கும். இந்த கதை மாதிரிதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதனாலதான் தவம் கொடுத்தாங்க இல்லையா. தவம் செய்யறதுக்கு முன்னால உடற்பயிற்சியும் கொடுத்திருக்காங்க மகரிஷி. ஏன் தவம்னா உட்கார்ந்த உடனே செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா என்னென்னமோ எண்ணங்கள் வரும். அந்த வேலை செய்தோமா, இந்த வேலை செய்வோமா, இது எப்ப செய்வோம், அதை எப்ப செய்வோம், அங்க போனோமா, இங்க போனோமா அப்படின்னு நம்ம ஒரு இது தவத்துல உட்காரவே முடியாது. தவம் சிறப்பாகவும் வராது. அதுக்காக தான் நல்ல உடற்பயிற்சி. உடம்பு நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸா நல்லா இருந்தா தான் அந்த உட்காரவே முடியும் தவத்துல அப்படின்னு உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த உடற்பயிற்சியிலும் மிகவும் சிறப்பானது என்னன்னா ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷனை நம்ம தொடர்ச்சி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லா எக்ஸசைஸும் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷனுக்கு நேரம் இல்லைன்னு பண்ணாம விட்டுருவாங்க. அதுதான் முக்கியமும். அது ஒரு தவம் மாதிரிதான். அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுனாதான் நம்மளுடைய உடற்பயிற்சியே நிறைவு பெறும். அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுனா நம்ம அந்த உடம்புல வர அந்த பதட்டம், பயம் இதெல்லாம் வரவே வராது. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதை சிறப்பா செய்ய முடியும். இந்த உடல், இந்த மனம், இந்த உயிர், இந்த மூணும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதுக்காகத்தான் மகரிஷி நமக்கு இதெல்லாம் உணர்ந்துதான் உடற்பயிற்சி, தவம், காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய்வு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம வந்து இப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒண்ணு எடுத்து பேசும்போது ஓ இதுக்காகதான் இது இருக்குது இல்லையா, இதோட அது தொடர்பா இருக்கு பாருங்க. அப்பதான் நம்ம பொறுமை, நிதானம், நம்மளுடைய தன்னம்பிக்கை எல்லாம் எப்படி வருது. இந்த மாதிரி இதெல்லாம் கடைபிடிச்சு கரெக்டா செய்யும் போதுதான் வருது இல்லையா. அப்போ பயிற்சிகளை நம்ம விடாம சிறப்பா செய்யணும். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம சிறப்பா செய்யும் போது நம்ம பதட்டப்படாம எந்த வேலையை செய்யும் போதும் நம்ம சிறப்பா செய்யலாம். இதுல வந்து என்னன்னா ஒரு இன்னொரு சின்ன குட்டி கதை என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாது ஒரு வீட்டுல ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்காரு. அவர் அப்படியே நடந்து வரும்போது என்ன பண்ணான்னா, மீன் தொட்டி இருக்கு அவர் வீட்டுல. அந்த மீன் தொட்டிய தெரியாம அவர் கைப்பட்டு கீழே விழுந்துருது. அந்த மீன் தொட்டி கீழே விழுந்த உடனே அவர் ரொம்ப பயந்துருந்தாரு. பயந்து போயிட்டு ஐயோ மீனெல்லாம் துடிச்சிட்டு இருக்குமே, தண்ணிய உடைஞ்சிச்சு அப்படிங்கிற பயத்துலயும் பதட்டத்திலயும் அந்த மீனை அப்படியே தேடி 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 எடுக்க பாக்குறாரு. ஒண்ணு கூட கைக்கு அகப்படவே மாட்டேங்குது. அங்க தொழியோட இங்க தொழில் அவரால் பிடிக்கவும் முடியல. பயத்துல அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து ஐயோ என்ன செய்ய நம்மளால அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா அமைதியா நிதானமா ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீன் அப்படியே துள்ளி வந்து அவர் கையிலே விழுது. அப்புறம் அவர் அதை எடுத்து தண்ணியில விடுறாரு. இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், பயங்கள், நமக்கு வர்ற சில கவலைகள் இதெல்லாம் வரும்போது பயப்படாம, பதட்டப்படாம, நிதானமா, அமைதியா உட்கார்ந்துருந்தோம்னா அப்படியே நம்ம கைக்கு வந்து அந்த இது கிடைக்கும். என்ன சொல்யூஷனோ அது நம்மளால சிறப்பா செய்ய முடியும். இப்படிதான் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. ஆனா எப்ப பாருங்களேன் நம்மளுக்கு வந்து எந்த வேலையுமே செய்யறோம்னா நம்ம நினைப்போம் இது இப்படிதான் பண்ணணும், அமைதியா பண்ணணும்னு நினைச்சாலும் வேற யார் மூலமாவது வந்துடும். அடுத்தவங்களை பதட்டப்படுத்தி பயம் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து எங்கேயாவது வெளியே போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படி சொல்லி எல்லாரும் கிளம்புவாங்க. ஆனா அந்த வீட்டை பொறுப்பா கவனிக்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு, காஃபி கேட்பாங்க, சாப்பாடு கேட்டு எல்லாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து
அப்புறம் அந்த வீடை பூரா கிளீன் பண்ற வேலை எல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்கும் இல்லையா? அம்மா இருக்கு. பாத்திரம் கழுவி வச்சு அப்படின்னா தான் நம்ம கிளம்ப முடியும். ஆனா இந்த வீட்டுல உள்ள அப்பா பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லையா, சாப்பிட்டாச்சா இது பண்ண, அவங்க கிளம்புன உடனே பரபரப்புறன்னு ஆயிடுவாங்க. இல்ல எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப நமக்கு பதட்டமா வந்துடும். அப்ப அவசரப்படுத்த போற நேரத்துலதான் பாத்திரம் கழுவணுமா, போற நேரத்துலதான் இது பண்ணணுமா அப்படிம்பாங்க. அது நம்ம வர்றதுக்கு 2 3 நாள் வரைக்கும் அந்த பாத்திரத்தை போட்டு வரோம், நம்ம அதெல்லாம் யோசிப்போம். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் இல்ல. அப்படியே ஒரு நேராயிட்டு நேராயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கீழே இருந்து ஹாரன் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதாவது அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டா கூட ஒண்ணும் நடக்காதுமாங்களாம். அந்த மாதிரி அவசரத்துல தலை சீவணும்னு நினைக்கிறப்போ தலை சீவ வராது, புடவை கட்டணும்னப்போ புடவை சரியா கட்ட வராது. எந்த வேலையை அவங்க படுத்துற அவசரத்துல செய்யவே நமக்கு முடியாது. ஐயோ ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோமா, லைட் ஆஃப் பண்ணோமா, அதை பண்ணோமா, கதவை சாத்தனோமா அப்படின்னு நினைக்க அவசரப்படத்துல ஓடுவோம். அந்த உட்கார்ந்து கிளம்புறது தான் இப்ப சரியா வீட்டை கூட்டணுமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, அந்த நினைப்பெல்லாம் அந்த அவசரத்தினால வர பதட்டப்படுத்தி விட்டுருவாங்க. நம்ம போற இடத்துக்கு மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவுமே போக முடியாது. அவ்வளவு பதட்டத்தையும் பயத்தையும் நம்மளுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸா ஆக முடியும். இப்படிதான் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல எல்லார் வீட்லயுமே இது நடக்கிறது தான். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்துல ரிலாக்ஸா நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக முன்கூட்டியே நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு போகணும், 8 மணிக்கு கிளம்பணும் வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம 6 மணிக்குள்ள ரெடியாகி நம்ம ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துட்டோம்னு வைங்களேன், அவங்களால நம்மளை பதட்டப்படுத்தவே முடியாது. அந்த ட்ரிக்கை அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்க நமக்கு அப்புறம் தானே கிளம்புவாங்க. அப்ப நம்மள அதை செய் இதை செய் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? இல்லைன்னா டிஃபன் எல்லாம் பண்ணி எடுத்து பேக் பண்ணி கார்ல கொண்டு போகணும், போக போக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. வீட்டுல சாப்பிட்டா தானே பாத்திரம் கழுவணும், இந்த வேலையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த பதட்டத்துல பயத்துல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு பொன்மொழி மாதிரி இத கொடுத்திருக்காங்கல்ல. பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு. பதறாத காரியம் சிதறாது. மெதுவா நிதானமா பொறுமையா செஞ்சோம்னா நமக்கு அது நல்ல முடிவா இருக்கும் அப்படின்னு. நீங்க சுறுசுறுப்பானவங்களா இல்ல அவசரப்படக்கூடிய ஆளா அப்படின்னு பார்த்து நம்மள இது பண்ணிக்கணும். நம்ம சுறுசுறுப்பா இருக்கோமா இல்லைன்னா அவசரப்படக்கூடிய ஆளா? 4 மணிக்கு எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா அதே 10 மணிக்கு எந்திரிச்சா 4 மணிக்கு செய்யக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது பரபரப்பா இருக்கும். அவசர அவசரமா 4 மணிக்கு எந்திரிச்சா ரிலாக்ஸா எல்லா வேலையும் பொறுமையா அமைதியா நம்ம பாட்டுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நிதானமா செய்யலாம். ஆனா அதே இது 4 மணிக்கு எந்திரிக்காம லேட்டா 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு அந்த வேலைகளை அவசர அவசரமா செய்ய ஆரம்பிச்சோம்னா அங்க பரபரப்பா இருக்கும். இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும், இவ்வளவு நேரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமா பரபரப்பா அதை செய் இதை செய்யணும் அவசர அவசரமா இருப்போம். அந்த பரபரப்பும் அவசரமும் என்ன பண்ணும், நம்மளோட ஆயுட்காலத்தை குறைக்கும். சுறுசுறுப்பு ஆயுட்காலத்தை நீட்டிக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்னால கிளம்ப முடியும் அப்படின்னா வீட்டுல சத்தம் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது. இதை இங்க வச்சேன் காணலையே, அதை அங்க வச்சேன் காணலையே, அதை எடுத்து எங்க வச்சியா, இதை எடுத்து வச்சிட்டியா, இப்படி கத்தி 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 அரைக்கூவல் கேட்டு வீடே இது ரணகளமாயிரும். எந்த விதமான சூழலும் உங்களுக்கு இருக்காது. இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம செய்யும் போது அதை வச்சியா, இதை வச்சியா, அதை எடுத்துட்டியா, இதை எடுத்துட்டியா அப்படிங்கிற எந்த வித சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கும். எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும் பொறுமையா நம்ம செய்யறதுக்கு. இந்த 24 மணி நேரத்துல பெரிய பெரிய சாதனை செஞ்ச அத்தனை பேரையும் பாருங்க. அவங்க அத்தனை பேருமே இந்த 24 மணி நேரத்தை 48 மணி நேரமா மாத்துனாங்க. அவசரப்படுற எல்லாருமே ஆண்டவன் கொடுத்த ஆயுட்காலத்தை தாங்களாவே வழிய வந்து குறைச்சுக்கிறாங்க. இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடையதாவே இருக்கலாம், நான் உழைத்ததாகவும் இருக்கலாம். எங்கெங்க இத கை நழுவி போகும் அப்படிங்கிறத நான் சீக்கிரமாவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை தான் கவனிக்க முடியும்.
அதை தாண்டி வர முடியும். எப்படியும் முயற்சி பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி முன்கூட்டி சீக்கிரம் எந்திரிச்சு எந்த வேலைகளையும் நம்மளால சரிவர செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போ நம்ம எல்லாத்துலயும் வெற்றி காண முடியும், சக்சஸ் ஆக முடியும். இதைத்தான் எல்லாரும் மகான்களும் பெரியவங்களும் சொல்றாங்க. நம்ம இனி எந்தவித அவசரமும் படாம பொறுமையா நிதானமா நல்லபடியா நம்ம செய்யலாம். அத இன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணலாம் இல்லைங்களா? அதை இன்னையில இருந்தே பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நல்ல